இன்றைய முக்கிய செய்திகள் ஜனவரி 20 2026. 1. ஜார்க்கண்ட் உலக பொருளாதார மன்றத்தில் முதலீட்டை ஊக்குவிக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தில் உலக முதலீட்டாளர்களிடம் தனது பொருளாதார ஆற்றலை எடுத்துரைத்தது. தாக்கம்: இந்தியாவில் வேலைவாய்ப்புகள், உள்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் நேரடி வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சி. 2. ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக லேயன் அறிவித்தார். பகுப்பாய்வு: இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானால் இது இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்பை விரிவுபடுத்தி சுங்க வரிகள், சந்தை அணுகல் மற்றும் விநியோகச் சங்கிலிகளை பாதிக்கும். 3. சர்வதேச நாணய நிதியம் IMF 2026 ஆண்டிற்கான தனது உலகளாவிய வளர்ச்சி முன்னறிவிப்பை 3.3 விழுக்காடு ஆக உயர்த்தியுள்ளது. இது வர்த்தக பதட்டங்கள் இருந்தபோதிலும் பொருளாதாரத்தின் மீள்திறனை காட்டுகிறது. இது ஏன் முக்கியமானது? இது நீடித்த உலகளாவிய தேவை மற்றும் முதலீடுகளை, குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் பரிந்துரைக்கிறது. 4. ஐக்கிய அரபு அமீரக அதிபரின் வருகைக்கு பிறகு கல்வி, மாணவர் பரிமாற்றம் மற்றும் டிஜிட்டல் நிதி ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒப்புக்கொண்டன. 5. டெல்லியில் உலக புத்தக கண்காட்சியில் சாதனை வருகை. 2026 உலக புத்தக கண்காட்சியில் 2 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். இது ஒரு முக்கிய கலாச்சார மைல்கல் ஆகும். 6. இந்தியா தனது முதல் UCI தரமதிப்பீடு பெற்ற பந்தயத்தை நடத்துகிறது. இது இந்திய தொழில்முறை சைக்கிள் ஓட்டத்திற்கு ஒரு முக்கிய படியாகும். 7. இந்தியா பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டதுடன் 18வது உச்சிமாநாட்டையும் நடத்தவுள்ளது. இது முக்கிய வளர்ந்து வரும் பொருளாதாரங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வடிவமைக்கும். 16. இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் விரைவில் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இலக்கு கொண்டுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. 8. ரிசர்வ் வங்கி பிரிக்ஸ் டிஜிட்டல் நாணய இணைப்புக்கு முன்மொழிகிறது. வர்த்தகம் மற்றும் எல்லை தாண்டிய கொடுப்பனவுகளை எளிதாக்குவதற்காக பிரிக்ஸ் டிஜிட்டல் நாணயங்களை இணைப்பதற்கான திட்டங்களை இந்தியாவின் மத்திய வங்கி முன்மொழிந்துள்ளது. 9. கிரிக்கெட் ICC மகளிர் T20 தகுதிச்சுற்று. அமெரிக்க மகளிர் அணி ICC தகுதிச்சுற்றில் நமீபியாவுடன் விளையாடியது. இது உலகளாவிய கிரிக்கெட் வளர்ச்சிக்கு முக்கியமானது. 10. டாவோஸில் உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்திர கூட்டம் நடைபெற்று வருகிறது.